Hi friends, welcome to Kids Fashion World. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஹேங்கிங் தான் பார்க்க போறோம். ஓகே, இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ளவர் டிசைன் ஹேங்கிங். இது லட்கன்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஹேங்கிங் தான் நம்ம பண்ண போறோம். இப்போ நான் ஒரு துணி எடுத்து அதை 4ஆ ஃபோல்ட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த ஃபோல்டிங் சைடுல இருந்து 2.25 இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்றேன். நம்ம அம்பர்லாக்கெல்லாம் எப்படி மார்க் பண்ணுவோமோ சேம் அதே மெத்தட் தான். பாருங்க, இந்த மாதிரி நான் மார்க் பண்ணிட்டு இந்த பீஸை நான் கட் பண்ணிக்கிறேன். நம்ம இப்படி கட் பண்ணும் பொழுது ஒரு சர்க்கிள் பீஸ் கிடைக்கும். இதே மாதிரி இன்னொரு பீஸும் நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். பாருங்க, 2 பீஸ் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த ரெண்டையும் இந்த மாதிரி வச்சுட்டு நான் சுற்றி தையல் போட்டுட்டே வரேன். கொஞ்சம் மட்டும் ஒரு 1 இன்ச் அளவுக்கு கேப் விட்டுட்டு மீத ஃபுல்லாவே ஸ்டிச் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பாருங்க, இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு கொஞ்சமா கேப் விட்டுட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நான் ரிவர்ஸ் சைடில் திருப்பிக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்க, நான் திருப்பினக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இதுதான் நல்ல பக்கம், துணியுடைய நல்ல பக்கம் வந்துருச்சு. ஓகே, இது நல்லா அந்த சுருக்கு இல்லாமல் நல்லா எடுத்து விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த ஓப்பன் பண்ணியிருக்கிறத இந்த மாதிரி லைட்டாக ஃபோல்ட் பண்ணி அப்படியே சுற்றி தையல் போட்டுக்க போகிறேன். அந்த இடம் மட்டும் இல்லை, ஃபுல்லாகவே சுற்றி தையல் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ பாருங்க, நான் சுற்றிலுமே தையல் போட்டுட்டேன். பாருங்க, இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ இதை ஹாஃபா ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஃபோல்ட் பண்ணி நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பாருங்க, இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 2 பக்கத்துலேயும் இந்த மாதிரி ஹாஃபா ஃபோல்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த லைனை பாருங்க இந்த மாதிரி கோடு போட்டு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, இப்போ 2 ஒரு ப்ளஸ் மாதிரி போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா இந்த கேப்ல ஓகே, இந்த மாதிரி நான் வரைஞ்சிருக்கிறது பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். நீங்கள் எத்தனை லைன்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணதுக்கு அப்புறமா இதனுடைய சென்டர்ல இந்த மாதிரி ஒரு ஹோல் போட்டுக்கிறேன் சிசர் வச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ரோப் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்காக ஒரு 1 இன்ச் 1.25 இன்ச் அளவுக்கு கிராஸ் பீஸ் எடுத்துக்கிறேன். இதை ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஃபோல்ட் பண்ணிட்டு நமக்கு எந்த அளவில் தின்னா ரோப் வேணுமோ அந்த அளவில் நீங்கள் தையல் போட்டுட்டே வரணும். பாருங்க, இந்த மாதிரி நான் ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். இப்போ ஸ்டிச் பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்கை கட் பண்ணதுக்கு அப்புறமா நாச்சஸ் போட்டுக்கிறேன். பாருங்க, இந்த மாதிரி நாச்சஸ் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா ஹெம்மிங் ஊசி வச்சு இதனுடைய ஒரு கார்னர்ல ஒரு தையல் போட்டுக்கிறேன். தையல் போட்டு ஒரு நாட் போட்டுடுறேன். போட்டதுக்கு அப்புறமா இதனுடைய ரிவர்ஸ் சைடில் அப்படியே உள்பக்கமா இந்த ஊசி நான் உள்பக்கமா விட்டு பாருங்க, இந்த மாதிரி இந்த ரோப்பை நான் டர்ன் பண்ணிக்க போறேன். பாருங்க, இப்போ நமக்கு ரொம்பவே தின்னான ரோப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை இந்த ஹேங்கிங்ல எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, இந்த மாதிரி இந்த ரோப்பை இன்சர்ட் பண்ணிட்டு நம்ம லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அதுல எல்லாம் நம்ம பின்டக்ஸ்கெல்லாம் எப்படி தையல் போடுவோமோ அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். ஓகே, பாருங்க, பேசிக் டெய்லரிங் கிளாஸ்ல எல்லாம் இது நம்ம பார்த்துருப்பீங்க நீங்கள். அதாவது பின்டெக்ஸில் எப்படியெல்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணுறதுன்னு அதில் தான் பாருங்க, அதே மாதிரி நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். பாருங்க, இப்போ ஃபுல்லாக நான் ஸ்டிச் பண்ணிட்டேன்.
இப்போது இதை நான் திருப்பி விட்டுக்கிறேன். திருப்பி விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுக்கும்போது பாருங்கள், உங்களுக்கு அழகான ஃப்ளவர் டிசைன் வந்து ஹேங்கிங் கிடச்சிருச்சு. இதே மாதிரி இன்னொரு பீஸ் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி நார்மலாக ஹேங்கிங் இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.